மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்று சினைப்பையில் ஏற்படும் புற்றுநோய், அதாவது ஒவேரியன் கேன்சர். இந்த ஒவேரியன் கேன்சர் பொதுவாக இதை நம்ம என்ன நாங்கள் சொல்லுவோம்னா, எங்கள் கைனக் குரூப்பில் இட்ஸ் அ சைலண்ட் கில்லர் அப்படிம்போம். இப்போது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோயெல்லாம் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் காமிக்கும். ஆனால் இந்த ஒவேரியன் கேன்சர் மட்டும் இதை டயக்னோஸ் பண்ணும் பொழுதே ரொம்ப முற்றின நிலையில் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 லெவலில் தான் கண்டுபிடிக்கப்படுறது. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இன்றைக்கி இதை பேசணும்னு நினச்சேன்னா, என்கிட்ட சென்ற வாரம் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க அம்மா இந்த பெண் ஒரு 28 வயசு. அவங்க அம்மா வந்து எப்போ கன்சீவ் ஆனாங்க கேட்டால், எங்கள் அம்மா இல்லை டாக்டர் நாங்கள். ஷாக்டு. என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எங்கள் அம்மா 51 வயசில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. எனக்கு ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம், கேன்சர். என்ன கேன்சர்னு, ரொம்ப எஜுகேட்டட் கேர்ள், ரொம்ப படித்த பெண். அவளுக்கு வந்து நல்ல ஒரு அவங்க அம்மா என்னவாக இருந்தாங்க, காலேஜ் லெக்சராக இருந்தாங்க. எப்படி இறந்து போனாங்கன்னா, ஒவேரியன் கேன்சர். ஏன்ப்பா ஒவேரியன் கேன்சரில் இப்போ எவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருக்கேப்பானா, இல்லை எங்கள் அம்மாவுக்கு வந்து 4 மந்த்ஸ் தான் டயக்னோஸ் பண்ணி, 4 மாதம் தான் டயக்னோஸ் பண்ணும் பொழுதே இந்த புற்றுநோய் ரொம்ப பரவின ஸ்டேஜில் ஸ்டேஜ் 3. நாங்கள் என்ன பெஸ்ட் கேர் ஈவன் யூஎஸ் ஷிஃப்ட் பண்ணலாம் கூட நாங்கள் நினச்சது கூட எங்களால் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத லெவலில் அம்மா 4 மாதத்தில் இறந்து போனாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். இதே மாதிரி சென்ற 6 மாதத்துக்கு முன் இதே மாதிரி என்னுடைய பள்ளி தோழி, அவருடைய நெருங்கின உறவினர் இந்த மாதிரி 60 வயதுக்குள் சினைப்பை புற்றுநோயினால் இறந்து போனாங்க. நாங்கள் யூட்ரன் கேன்சர் பாஸ்மியர் பார்த்தோம், பிரெஸ்ட் கேன்சர் மேமோகிராம் பார்த்தோம். ஆனால் இந்த ஒரு ஸ்கேன் பார்த்து ஓவரியை பார்க்கல அப்படின்னு சொன்னது ரொம்ப வருந்தத்தக்க நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நேயர்கள் அனைவர்களுக்கும் நான் சொல்கிற விஷயம், இந்த சைலண்ட் கில்லரான ஒவேரியன் கேன்சர் ஆரம்ப நிலையில் எந்த சிம்டம்ஸ் கொடுக்காது. டயக்னோஸ் பண்ணும்போதே முற்றின நிலையில் இருக்கும். அப்போ அதற்கான தீர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். அந்த வகையில் சினைப்பை புற்றுநோயை பற்றி தெளிவான விழிப்புணர்வு தேவை. பொதுவாக நாங்கள் படிக்கிற காலத்திலே ஓவேரியன் கேன்சராக 50 வயதுலேருந்து 60 வயதுக்கு மேலே தான், 60 வயதுக்கு மேலே தான் அதிகமான இன்சிடென்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இது ஆரம்பிப்பதே ஒரு 40-45 வயதில் ஆரம்பிக்கிறது என்பது தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். பொதுவாக 40 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு இந்த புற்றுநோய்க்கான மாற்றங்கள் ஜெர்ம் செல் டியூமர் சொல்லுவாங்க. ஜெர்ம்ஸ்னால் ஏன்னா ஓவரிஸை ப்ளூரிபட்டன் ஜெர்ம் செல்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஜெர்ம் செல் டியூமர் வேணால் சின்ன வயதில் வரலாம், ஒரு 30 வயதில் 25 வயதில் வரலாம். ஆனால் இந்த எபித்தீலியல்ங்கிற அந்த வெளி தோலில் உள்ள எபித்தீலியல் லேயர் மற்றும் அதனுடைய உள்ளிருப்புகள் இருக்கிற டியூமர்ஸ், இந்த டியூமர்ஸ் வந்து 60 வயதுக்கு மேலே தான் வருது. ஆனால் ஆரம்பம் ஆவது என்பது 40 வயதை ஒட்டி 50 வயதுக்குள்ளே ஆரம்பித்து அதிகமாக ஃபாஸ்ட்டாக சைலண்ட்டாக பரவுகிற விஷயம். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் இந்த புற்றுநோயை முறையாக ஆரம்ப நிலையில் பார்ப்பது என்பது மிக 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 அவசியம். சீரஸ் டியூபல் இன்ட்ராஎபித்திலியல்னு சொல்லுவோம். அந்த ஃபெலோப்பியன் டியூபோட டிப்பில் ஓவரியை ஒட்டி உள்ள பகுதியில் தான் அதிகமாக ஏற்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பொதுவாக நாங்கள் சொல்லுவதே, ஒரு ஓவரியை ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிமூவ் பண்ணுறோன்னா நீங்கள் டியூபையும் சேர்த்து எடுங்கன்னு சொல்லுவோம். ஏன் டாக்டர் என் டியூப் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பல நேரங்களில் இந்த டியூப்லேருந்து தான் இந்த புற்றுநோய்க்கான ஆரம்ப நிலை ஏற்படலாம். ஸோ இதனை கருத்தில் கொண்டு தான் பொதுவாக சிறிய வயதில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஓவரியோட சிஸ்ட்டு இல்லை ஓவரியை ரிமூவ் பண்ணுறோன்னா டியூபோடு சேர்த்து தான் ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா அந்த டியூபல் ப்ரீகர்சர் ரிலேஷன்ஸ் தான் ரொம்ப ஏர்லியராக டெவலப் ஆகி அதுக்கப்புறம் அது எளிதில் பரவி ஓவரியும் தாக்கி அதனால் பின்விளைவுகளை ஏற்பற்றி முற்றின நிலையில் கண்டுபிடிக்கிறது இந்த பிரச்சனை தான். ஸோ பொதுவாகவே இது வந்து வளர்வதற்கு ஒரு 5 முதல் 7 வருடம் வரலாம். ஆனால் நம்ம கண்டுபிடிக்கிற சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும் போதே இது ரொம்ப பரவின ஸ்டேஜில் தான் ஏற்படும். அதனால் கண்டிப்பாக சினைப்பை புற்றுநோய் வருவது யாருக்கு வரும், எந்த மாதிரி பீப்புளுக்கு இதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும், இப்போ மார்பக புற்றுநோயா அம்மா அப்பாவுக்கு மார்பக புற்றுநோய் இருந்தால் பார்க்கணும், அத்தை பாட்டி அவங்கள யாருக்கா மார்பக புற்றுநோய் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வழிமுறைகளில் பார்க்கணுன்றது தெரியும். அதே மாதிரி என்ன காரணம் என்பது ஆரம்ப நிலையில் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோன்னா, முதலில் ஸ்க்ரீன் செய்து ஏதாவது ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சோன்னா முழுமையாக சரி செய்ய முடியும். இதுதான் இதோட முக்கியமான விஷயம். ஆனால் இது பொதுவாக ஆரம்ப நிலையில் ஆரம்பிக்கிறது எந்த சிம்டம்ஸையும் கொடுக்காது. இது ஸ்லோவாக வளர்ந்து ஒரு 7 வருஷம் வரும்போது வயிறெல்லாம் வீங்கி நீராகி ஒவ்வொரு வீங்கும் போது தான் ஏதோ ஒரு சிம்டம்ஸ்னு தெரியும். ஸோ அந்த வகையில் சினைப்பையில் உள்ள இந்த ஓவரியோட கட்டிகள் எப்பொழுதும் நம்ம கவனமாக மனதில் கொள்ளணும். சரி டாக்டர், என்னென்னலாம் ஒரு ஏர்லி சிம்டம்ஸ் இருந்தால் நான் போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க. பொதுவாக ஒரு 45-50 வயதில் வந்து ஒரு வேக் சிம்டம்ஸ் தான் இதுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்.
ஒரு நான் ஸ்பெசிஃபிக்காக சிம்டம், ஒரு வயிறு உப்புசமாக இருக்குது, ஒரு ப்ளோட்டடாக இருக்குது, வயிறு ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது, சில நேரம் ஒரு மாதிரி பெல்விஸ்லாம் வலி இருக்குது, கீழே பெண் உறுப்புலலாம் வலி இருக்குது, பல நேரங்களில் கொஞ்சம் சாப்பிட்டோன்னே எனக்கு சாப்பிடவே முடியல, பசி குறைவாக இருக்குது, வெயிட் லாஸ் இருக்குது, அடிக்கடி யூரின் போகுது, இந்த மாதிரியான பலவிதமான நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ். அது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு சஸ்பிஷனே இல்லாத லெவலில் இந்த ப்ளோட்டிங், ஒரு உபுசம், அடிக்கடி ஒரு மாதிரி பெல்விக் பெயின், பல நேரங்களில் ஒரு ட்ராகிங் பெயின், பல நேரங்களில் இது வந்து ஒரு யூரினேஷன், இந்த மாதிரியான ஒரு நான் ஸ்பெசிஃபிக் பெயின் தான் இந்த பிரச்சனைக்கு அடிப்படையாக இருக்கும். ஆனால் இதே சிம்டம்ஸ் தொடர்ந்து இருக்குது, பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மருத்துவரிடம் சென்று இதனை முழுமையாக அசஸ் பண்ணுங்கள். ஒரு சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் பெல்விஸ், ஓவரிஸ், சினைப்பை, யூட்ரஸ் எல்லாத்தையும் முறையாக செக் செய்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் உங்கள் சினைப்பையில் இருந்தாலோ ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும். இதனை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் இது வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஜெனட்டிக் ரிஸ்க் இருக்குது. ஜெனட்டிக் ரிஸ்க்னால் இப்போ வந்து இந்த பிராக்கா மியூட்டேஷன் சொல்கிறோம். இந்த பிராக்கா மியூட்டேஷன் மார்பக புற்றுநோய்க்கு ரொம்ப தெளிவான ப்ரிடிஸ்பொசிஷன் இருக்குது. இதே பிராக்கா மியூட்டேஷன்ஸ் கண்டிப்பாக ஓவேரியன் எபித்தீலியல் கேன்சருக்கும் முக்கியமான பங்கை வைக்கிறது. குறிப்பாக பிராக்கா 1 அண்ட் பிராக்கா 2 இந்த ஜீன் மியூட்டேஷன்ஸை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கணும். இதனை கண்டுபிடிப்பதன் மூலமாக இந்த பெண்ணுக்கு வருவதற்கான ரிஸ்க் இருக்கிறது என்பதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இவங்களுக்கு பீரியாடிக் ஸ்க்ரீனிங் அசஸ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணலாம். பொதுவாக பிராக்கா 1 இருக்கிறவங்களுக்கு 40 முதல் 60%, பிராக்கா 2 இருக்கிறவங்களுக்கு 10 முதல் 30%ஆனவங்களுக்கு இந்த பாதிப்பு வரலாம் என்பதை பல ஆய்வுகளும் நிரூபிச்சிருக்குது. ஸோ ஒரு பிராக்கா ஜீன்ஸ் இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோயும் வரலாம், அதே மாதிரி சினைப்பை புற்றுநோயும் வரலாம். ஸோ இவர்கள் கூடுமான வரைக்கும் ஒரு பீரியாடிக் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக காப்பாற்றோம். இது தவிர சில விஷயங்கள் லிஞ்ச் சிண்ட்ரோம்னு எங்களோட கைனக் குரூப்பில் இருக்கும். அது பல விதமான எபித்தீலியல் டியூமர்ஸ் வருவதற்கான சிண்ட்ரோம். இப்படி வருவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். பொதுவாக ஒரு அம்மாவுக்கு அந்த மாதிரி இருந்தது, சினைப்பை புற்றுநோய், பாட்டிக்கு புற்றுநோய் இருந்தது, இல்லை இவங்களோட அத்தை, அதாவது சித்தி, அத்தை, இந்த மாதிரி நெருங்கின உறவுகளில் இருக்கிறவங்க, அவங்க சிஸ்டருக்கு இருந்திருக்கலாம், இல்லை பொதுவாக வந்து உங்கள் பெண்ணுக்கே சின்ன வயதில் இருந்திருக்கலாம். இப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியல் ப்ரீடிஸ்பொசிஷன் இந்த சினைப்பை கேன்சருக்கு முக்கியமான ஒன்றாக இருக்குது. இதோடு கூட யாருக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப குழந்தை பேர் பெறாத பெண்கள், அதாவது இன்றைக்கி குழந்தையின்மை பாதித்த பெண்களுக்கு குழந்தை பேர் சரியாக பெறாத பெண்கள், கருமுட்டைகள் சரியாக வளராது இருந்த பெண்களுக்கு இது வருவதற்கான வாய்ப்புகள் வருது. குறிப்பாக குழந்தையின்மை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பிற்காலத்தில் வருது. இது சிகிச்சைனால இல்லை, அவங்களுக்கு அந்த ரிஸ்க் ஒரு ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்குது, நல்லிப்பாரிட்டியே. அதே மாதிரி ரொம்ப ஏர்லியராக கிட்டத்தட்ட ஒரு 10 வயது 11 வயதுலேயே வந்து பருவமடைந்த பெண்கள், ஏர்லி மெனார்கி, 9 இயர்ஸ் 8 இயர்ஸ்லேயே மெனார்கி வந்த பெண்களுக்கு அந்த கருமுட்டைகள் வளர்ச்சிக்கான ஹார்மோன்ஸோட மாற்றங்கள் ஆரம்ப நிலையில் தூண்டப்படுறதுனால பலவிதமான மியூட்டேஷன்ஸ் ஏற்பட்டு இந்த பெண்களுக்கு சினைப்பையில் கேன்சர் வருவதற்கான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறது. அதே மாதிரி ரொம்ப அதிக காலம், இப்போ 50 இயர்ஸ்க்கு மேலேயும் 53 54 இயர்ஸில் கூட அவங்களுக்கு மெனோபாஸ் வராத பெண்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரலாம். இதுதான் நாங்கள் வந்து யூஸ்வலாக இன்செசன்ட் ஓவுலேஷன் ஹைப்போதீசிஸ்னே சொல்லுவோம். அதாவது இன்செசன்ட்னா சரியான முறையில் ஓவுலேஷன் ப்ராப்பராக இல்லாதது, ஒரு கரெக்டான டைமில் வந்து கரெக்டாக வராமல் இரெகுலராக பீரியட்ஸு, சரியான முறையில் ஓவுலேஷன் ஆகாதது, இது அனைத்துமே பலவிதமான காரணங்களாக இருக்கலாம். அது தவிர லைஃப் ஸ்டைல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஒபிசிட்டி, உடல் பருமன் எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். 2 வயது அதிகமாகும்போது வரலாம். 3 சில பெண்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிற பெண்களுக்கு கூட இந்த மாதிரியான சினைப்பை புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒபீஸாக இருக்கிறவங்க, அடிக்கடி ஓவரியில் சாக்லேட் சிஸ்ட், எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிற பெண்கள்லாம் பீரியாடிக்காக ஸ்க்ரீன் செய்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று. அது சரி, அப்போ நம்ம ஏதாவது ப்ரிவென்ஷன் இதுக்கு இருக்கா, தற்காப்பு வழிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான தற்காப்பு வழிகள் கான்ட்ரசெப்டிவ் பில். கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் என்பது ஓவுலேஷனை சப்ரஸ் பண்ணுது. ஏன்னா பல நேரங்களில் இந்த திரும்ப திரும்ப அதிக ஓவுலேஷன் ஆகிட்டே இருக்கிறது தான் அந்த ஓவரியை இன்ஜூர் பண்ணுது, ஓவரியை ட்ரிகர் பண்ணுது, அதில் இருக்கிற சில மியூட்டேஷனை ட்ரிகர் பண்ணுறது. அப்போ ஓவுலேஷனை சப்ரஸ் பண்ணுற ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில் ஒரு தற்காப்பை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்ம கான்ட்ரசெப்டிவ் பில் சாப்பிட்டா கேன்சர் வருமானு கேட்பாங்க. இல்லை, கண்டிப்பாக இல்லை, உங்களுக்கு அது பாதுகாப்பை கொடுக்கறது. இது தவிர பல நேரங்கள் அந்த டியூப்ஸை ரிமூவ் பண்ணுறது. இப்போ குழந்தை பிறந்தவுடனே இப்போ 2 குழந்தையோட போதும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணும்பொழுது டியூபை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். டியூபெக்டமி ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரிஸ்க்கு யாருக்கெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, குறிப்பாக அதிக குழந்தைகள், நல்ல ப்ரெக்னென்சி ஏற்ற பெண்களுக்கு இது வருவது வாய்ப்பு குறைவு. 2 தாய்ப்பால் கொடுத்த பெண்களுக்கு இது வருவது குறைவு.
3 கருத்தடை மாத்திரைகள். இந்த கருத்தடை மாத்திரைகள் சாப்பிட்ட பெண்களுக்கு இது வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அது தவிர குடும்ப கட்டுப்பாடு பண்ணும்போது டியூப்ஸை கட் பண்ணுறாங்களே, அப்போ பொதுவாக நாங்கள் சொல்கிறதே டியூப்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. டியூபை லைகேஷன் பண்ணுறது நல்லது, டியூபை கட் பண்ணுறது நல்லது. இவை அனைத்தும் பல தற்காப்புகளை கண்டிப்பாக குறைக்கிறது. இது வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு ஓரளவு கொடுக்குறது. சரி, அப்போ நம்ம இது இப்படி இருக்கிற டாக்டர், இப்போ என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்க, எப்போ பண்ணணும், யாருக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு பாப்ஸ்மியர் சொல்கிறோம், கர்ப்பப்பையின் உள் சுவர் எண்டோமெட்ரியல் பயாப்சி சொல்கிறோம், மார்பக புற்றுநோய்க்கு ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் மேமோகிராம் சொல்கிறோம். இதே மாதிரி உங்கள் ஓவரிக்கு ஸ்பெசிஃபிக்கான ஸ்க்ரீனிங் மெத்தட் இல்லை. ஆனால் ஒரு பெண்ணுக்கு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே பருவம் அடைஞ்சிட்டாங்க, இல்லை ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, குழந்தையின்மை பாதிக்கப்பட்ட பெண், ரொம்ப காலம் குழந்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை, இப்படிப்பட்ட பெண், இல்லை ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் பிராக்கா மியூட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற பெண்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு டிரான்ஸ்வெஜனல் அல்ட்ராசவுண்ட் செய்து சந்தேகப்படுவதற்கான மாற்றங்கள் சினைப்பையில் இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கணும். 2வது, இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற பெண்களுக்கு தேவைப்பட்டால் CA-125 சொல்லுவோம். இது வந்து ஒவேரியன் கேன்சருடைய முக்கியமான ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இந்த டியூமர் மார்க்கரை 6 மாதத்துக்கு ஒரு முறை பரிசோதித்து பார்க்கும்போது இதோட லெவல் கூடுறது, இல்லை மாற்றங்கள் ஏற்படுறது, ஓவரியில் ஒரு சஸ்பிஷியஸ் நாடுல் வர்றது, இதெல்லாம் வந்து சில நேரங்களில் உங்களுடைய சஸ்பிஷியஸை அதிகப்படுத்தும். இது எல்லாருக்கும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அது தேவையில்லாத. ஏன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்லவும் முடியாது. இந்த CA-125 இருந்தால் இது பல காரணங்களில் அதிகமாகலாம். ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்களுக்கு இதை பார்க்கலாம். ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாத பெண்களுக்கு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம், கண்டிப்பாக 40 வயதுலேருந்து வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு பாப்ஸ்மியர் பண்ணணும், ஒரு எண்டோமெட்ரியல் பயாப்சி பண்ணணும். அதனோடு கூட ஒரு டிரான்ஸ்வெஜனல் அல்ட்ராசவுண்ட் செய்து உங்கள் ஓவரியை ப்ராப்பராக ஸ்க்ரீன் செய்யுங்க. எப்பொழுது ஸ்க்ரீன் செய்யலாம்? பொதுவாக நம்ம வந்து பீரியட்ஸ் வந்த ஒரு 10 டேஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து பாப்ஸ்மியர்லாம் எடுக்கணும். அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது உங்கள் ஓவரி ரொம்ப குவிசண்ட்டாக இருக்கும், கருமுட்டைகள் சரியாக உருவாயிருக்காது. அந்த ஒரு 8வது நாள் 10வது நாள் நீங்கள் பார்க்கும் பொழுது சினைப்பை வந்து ஒரு அமைதியான நிலையில் இருக்கும், சின்ன நாடுல்ஸ் கூட அருமையாக தெரியும். ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு டிரான்ஸ்வெஜனல் அல்ட்ராசவுண்ட் என்பது மிக முக்கியமான ஒன்று. குறிப்பாக ஓவரி வால்யூம், சினைப்பையோட வால்யூமை செக் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவை அனைத்தும் இந்த பெண்களுக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பையும் தருகிறது. இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ளும் பொழுது பல நேரங்களில் இதனை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும். சந்தேகமான விஷயமாக இருந்தால் அதை அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணி பார்க்குறதுக்கு முக்கியமான வழிமுறையாகவும் அமைகிறது. ஸோ இந்த வகையில் இந்த ஓவரியில் ஏற்படுற புற்றுநோய் சிம்டம்ஸ் எதுவும் சீரான முறையில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இதை பார்க்கும் நேயர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, குடும்ப உறவுகளில் யாருக்கு சினைப்பையில் கேன்சர் வந்திருந்தாலும் நீங்கள் அனைவரும் முறையாக ஸ்க்ரீன் செய்து கொள்ளுங்கள். BRCA1 BRCA2 ஸ்க்ரீனிங் பாசிட்டிவாக இருக்கவங்க பீரியாடிக்காக ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். பல நேரங்களில் இந்த ஆரம்ப நிலையில் கண்டுபிடிப்பதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அதனை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இதை சரி செய்ய முடியும். ஸோ ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் அப்படின்னா, இந்த ப்ளோட்டடுங்கிறதுக்கு பி அப்படின்னாலே ஒரு ப்ளோட்டிங், எல் அப்படின்னாலே பொதுவாக லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசி இருக்கும் சாப்பிட முடியாது, எல். ஏ வந்து அப்டமன் பெயின், ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அப்டமன் டிஸ்கம்ஃபர்ட்டில் இருந்துகிட்டு இருந்து ஒரு பெல்விக் பெயினோடு இருக்கிறது, ஓ ப்ளோ. ஏ வந்து அப்டமன் டிஸ்டென்ஷன், வயிறு ஸ்லைட்டாக வீக்கமாக கனமாக இருக்கிறது. பொதுவாக சாப்பிடும்போது சரியாக சாப்பிட முடியாது, அடிக்கடி மோஷன் வர மாதிரி இருக்கும், ஒரு ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ், அப்பப்போ லூஸ் மோஷன், கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். பல நேரங்களில் வயிறு கொஞ்சம் வீக்காக, என்லார்ஜ்டு அப்டமனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் யூரினேஷன், டிஃபிகல்ட்டி இன் யூரினேஷன், இதுதான் ப்ளோட்டன்ற மிமிக்ஸே நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எந்த ஒரு பெண்ணும் ஒரு 40 வயதை கடந்த பிறகு ரொம்ப பர்சிஸ்டன்ட் ப்ளோட்டிங் அடிக்கடி உங்களுக்கு வருது, வாரத்தில் ஒரு 2-3 தடவை இருக்குது, தொடர்ந்து இருக்குது, கேஸ்ன்னு நினச்சி நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை பாருங்கள். 2வது, உங்களோட யூரினேஷன் கொஞ்சம் வேரியபிலிட்டி இருந்தாலும் பாருங்கள். 3வது, உங்களோட பவல் சிம்டம்ஸ் ஆல்டர்டாக இருக்குது, அடிக்கடி ஒரு பெல்விக் பெயின், ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு 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 டிஃப்ரென்ஸ் இருக்குது, வயிறு கொஞ்சம் வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக முறையாக பரிசோதிங்க. ஓவேரியன் கேன்சர் ஆரம்ப நிலையில் இதுக்கு ப்ராப்பரான ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுங்கிறது இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இல்லை. ஆனால் பெர்ஃபெக்டான ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற டிரான்ஸ்வெஜனல் அல்ட்ராசவுண்ட், தேவைப்பட்டால் CA-125, ரிஸ்க் ஃபேக்டர் அசஸ்மெண்ட், குறிப்பாக வெயிட் ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணுங்கள்,
அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் முறையாக பரிசோதிங்க. இதன் மூலமாக ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா இதனை முழுமையாக சரி செய்ய முடியும். ஏன்னா பல நேரங்களில் இதோடைய சிம்டம்ஸ் மற்ற சிம்டம்ஸோட வேகாக இருக்கிறதுனால இதை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கர்ப்பப்பை புற்றுநோயாக ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கும், வெள்ளப்படும், ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கும், ஸ்மெல் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு வேக் சிம்டம்ஸ் இருக்கிறதுனால சந்தேகத்துக்கு இடமான ப்ளோட்டட் ஃபீலிங் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவர் அணுகி முறையாக பரிசோதிங்க. ஃபேமிலியல் ஹிஸ்ட்ரி இருந்தால் கண்டிப்பாக இதை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிங்க. அடிக்கடி வயிறு உப்புசம், ப்ளோட்டட் ஃபீலிங், வீக்கம், வயிறு வீக்கம், பெல்விக் பெயின், யூரினரி சிம்டம்ஸ், அடிக்கடி மோஷன் ட்ரபிள், பசிக்குது சாப்பிட முடியல, வெயிட் லாஸ், இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகுங்க, முறையாக பரிசோதிங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள். மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும். அதற்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் நேரடி தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500011696 மற்றும் 9150065236 தொடர்பு கொள்ளவும்.